மல்லி 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 மல்லி. டாடா எனக்கு வேண்டாம் மல்லியம்மா. வெண்பா டாடா கிட்ட வா. நான் வர மாட்டேன். ப்ளீஸ் பா. வேணாம் நான் வர மாட்டேன். வேணாம் என்ன விட்டுருங்க. நான் வரல. வேணாம். வெண்பா குட்டி டாடா டாடா கிட்ட வாடா. வா. நான் வர மாட்டேன். இங்க இருந்து போயிடுங்க. சாரி கேட்டுக்கிறேன்டா. சாரிடா. செஞ்சது தப்புதான். என்கிட்ட வாடா செல்லக்குட்டி. டாடா விட்டு தூரமா போகாதம்மா. என்னால தாங்கிக்க முடியலம்மா. ப்ளீஸ் பா. வெண்பா சாரிண்ணே. டாடாவா மன்னிச்சிரு. இங்க வா. இங்க வாமா. வேண்டாம். எனக்கு டாடா வேண்டாம். வெண்பா நில்லுமா. வெண்பா 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 டாடாவா மன்னிச்சிருமா. கிட்ட வராதீங்க. கிட்ட வராதீங்க. நான் வர மாட்டேன். இங்க இருந்து போங்க. வெண்பா கிட்ட வராதீங்க. கிட்ட வராதீங்க. வேணாம். என்ன தொடாதீங்க. ப்ளீஸ் இங்க இருந்து போங்க. டாடாக்கு நீ வேணும் வெண்பா. நீ தானே அவரோட உயிர். ஏன் இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னு கேளு. சண்டை போடு. ஆனா ப்ளீஸ் அவரை வெறுக்காதடா செல்லம். அம்மா கேக்குறல்ல. ப்ளீஸ் டா. டாடாவை கஷ்டப்படுத்தாத. இல்ல மல்லியம்மா. எனக்கு நீங்க போதும். அவரு வேண்டாம். அவர் என்கிட்ட பேச வேண்டாம். அவரை போக சொல்லுங்க. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு டாடா யோசிக்கலல. எனக்கு அவரு வேண்டாம். ப்ளீஸ் மல்லியம்மா. ஹேட் யூ டாடா. போங்க. வெண்பா டாடாவை அப்படி எல்லாம் சொல்ல கூடாதுடா. டாடா பாவம்டா. பாருடா. நான் பாவம் இல்லையா? எனக்கு கதிரேசன் தாத்தா கிட்ட கொடுத்துறேன்னு சொன்னார்ல. அப்ப நான் எவ்வளவு அழுதுன்னு தெரியுமா? நான் பாவம் தானே. நான் எப்படி மல்லியம்மா அங்க இருப்பேன்? அது தப்பு தானே. தப்புதான் தப்புதான் தப்புதாம்மா. என்ன கொல்லுமா. அடிச்சு கொல்லுமா. என்ன அடிச்ச கொல்லுமா. உனக்கு நான் அப்பாவா இருக்கிற தகுதிய அந்த கையெழுத்து போட்ட நிமிஷமே நாங்க இழந்துட்டேன்டா. என்ன மன்னிச்சிருடா. என்ன மன்னிச்சிரு. வெண்பா நான் உன்னை அனுப்பிட்டு உயிரோட இருந்திருப்பேன்னு நினைக்கிறியாமா? எல்லாருமா சேர்ந்து பிளான் பண்ணி மல்லி அம்மாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ண வச்சாங்கல்ல. மல்லி அம்மாவை காப்பாத்தணும்னா இப்படி எழுதி கொடுக்கணும்னு சொன்னாங்கம்மா. அதனாலதாம்மா டாடாக்கு வேற வழி தெரியல. அதனாலதான் டாடா இப்படி பண்ணிட்டம்மா. என்ன மன்னிச்சிருமா. நிஜமா வெண்பா டாடா அப்படி எழுதி கொடுக்கலனா மல்லி அம்மாவை வெளியில விட்டுருக்க மாட்டாங்கம்மா. அதனாலதான் டாடா அப்படி பண்ணிட்டம்மா. ஆமா வெண்பா, என்னால தாண்டா டாடா அப்படி பண்ணாரு. நீ மல்லி அம்மாவை கூட்டிட்டு வரணும்னு சொன்னல. நீ சொன்னதை செய்யணும்னு தான் அப்படி பண்ணிருக்காருமா. நான் செஞ்சது பெரிய பாவம்டா. சத்தியமா இந்த பாவத்தை நான் எப்படி கழுவ போறேன்னே தெரியலம்மா. எனக்கு இந்த உலகத்துல உன்னை விட்டா வேற யாருமா இருக்கா? நீயே சொல்லு. நீயே என்ன வெறுத்தா நான் எங்கடா போவேன்? நீ நினைக்கிறது எனக்கு புரியுதுமா. நான் வேணான்னு எழுதி கொடுத்தீங்களே, நான் எங்கடாடா போவேன் தானமா நினைக்கிறேன். ஒன்னே ஒண்ணுமா, டாடா இனிமே இந்த தப்ப செய்ய மாட்டாமா. டாடா ஒரு நாளும் இதை செய்ய மாட்டோமா. உயிரோட இருக்கிற கடைசி நிமிஷம் வரைக்கும் சத்தியமா நான் இதெல்லாம் செய்ய மாட்டோமா. ப்ளீஸ்மா டாடா கிட்ட கொஞ்சம் பேசுமா. வெண்பா ப்ளீஸ்மா. டாடா சொல்றத கேளுடா. அவரை மன்னிச்சிடுமா. அவரால் அப்ப வேற என்ன பண்ணிருக்க முடியும் நீயே சொல்லு. நீ மல்லி அம்மாவை கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டல்ல. டாடாக்கு வேற வழி தெரியலம்மா. அதான் கதிரேசன் தாத்தா கிட்ட அப்படி கையெழுத்து போட்டுட்டு வந்துட்டாரு. வெண்பா மல்லி அம்மாக்காக டாடாவை மன்னிச்சிடுறான். அவர்கிட்ட பேசுடா ப்ளீஸ்டா. உனக்கு டாடா தாண்டா எல்லாமே. டாடா கிட்ட பேசுமா. டாடா கிட்ட பேசுமா. இனிமே நான் அப்படி பண்ண மாட்டேமா. டாடா கிட்ட பேச சொல்லும். நீ பேசாம இருந்தா அப்பா செத்துருவான்டா. ஆமாமா அப்பா
அப்பா செத்துருவேன்டா, அப்பா செத்துருவேன். வெண்பா, நீங்க போய் சொல்லாதானே டேடா? இனிமே என்ன கதிரேசன் தாத்தா கூட அனுப்ப மாட்டீங்களா? சொல்லுங்க டேடா, அனுப்ப மாட்டீங்களா? இல்ல வெண்பா, இந்த உலகமே திரண்டு வந்து நின்னாலும் உன்னை யாரும் என்கிட்ட இருந்து கொண்டு போக முடியாது. நான் விட மாட்டேமா. நீங்க, நான், வள்ளியம்மா, நம்ம 3 பேருமே எப்போ ஒண்ணா தானே இருப்போம் டேடா. ப்ராமிஸ் பண்ணுங்க. சத்தியமாமா, சத்தியமா, சத்தியமா. I love you டேடா. I love you வள்ளியம்மா. மல்லி மல்லி மல்லி, அவ பேரை கட்டல ஆத்திரமா வருதுமா. யாருமா அவ? கேவலம் பணத்துக்காக நடிக்க வந்தவ. அவளுக்கு பயந்து நம்ம வெளியே வந்திருக்கோம். ச்சே, கேவலமா இருக்குமா. சட்டப்படி நாம போகலாம்ப்பா. நாமளே அந்த மல்லியான ஒரு கை பாத்துறலாம். இப்போ ஒண்ணு முடிஞ்சு போயிடலையே. வெண்பா நம்ம கைக்கு வர்ற வரைக்கும் நம்ம சும்மா இருக்க போறது இல்ல. அதெல்லாம் இனிமே தானம்மா. ஆனா இப்போ அவ நம்மள விரட்டி விட்டாளே. அந்த மல்லி மட்டும் குறுக்க வந்து தொலையாம இருந்திருந்தானா இந்நேரத்துக்கு வெண்பா நம்ம கூட இருந்திருப்பாமா. வெண்பாவோட அப்பங்கார கையெழுத்த போட்டுட்டு எனக்கு என்ன ஓரமா தான் நின்றுட்டு இருந்தா. அந்த வக்கீல் பொம்பளை கூட எதுவும் பேச முடியாம வாயை பொத்திக்கிட்டு ஓரமா தான் நின்றுட்டு இருந்தா. இவ்வளவு நாள் நம்ம போராட்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைச்சிருச்சு. வெண்பா நம்ம கூட வந்துருவான்னு நான் எவ்வளவு கனவு கண்டுட்டு தான் தெரியுமா. ஆனா குறுக்க பூந்து எல்லாத்துலயும் மண்ணள்ளி போட்டா அந்த மல்லி. அவளை நான் விட மாட்டேமா. எனக்கு என் பேத்தியை கொடுக்க விடாம பண்ணிட்டா. அதுக்கு அவ யாரு? என் மல்லி, உன்னை விட மாட்டேன்டி. என் வழியில குறுக்க வந்துட்டு எவனும் நிம்மதியா இருந்ததே கிடையாது. உன்னை விட்டு நினைச்சியா? ஏய், உன்னை நான் என்ன பண்றேன்னு பாருடி. ஏய், செத்தடி நீ, செத்தடி. என் மல்லி, உன் சாவு என் கையில தாண்டி. இந்த கதிரேசன் யாருன்னு நீ பாப்ப. இந்த கதிரேசனோட இன்னொரு முகத்தை நீ பாப்படி. நீ தாண்ட மாட்டடி. நிஷா, போ, சீக்கிரம் போய் கண்ட்ரோல் பண்ணு. போ. அப்பா, அப்பா, என்னப்பா நீங்க? உட்காருங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க. வாங்க, உட்காருங்க, உட்காருங்கப்பா. அங்கிள், விடுங்க, பாத்துக்கலாம். இது எத்தனை காலம் உழைப்பு தெரியுமாமா? எத்தனை வருஷத்துக்கு கனவு தெரியுமா? அவ யாருமா? என் கால் தூசி போடுவாளா? அவ பேசுறதுக்கு ஏத்து நிக்க முடியாம அங்க இருந்து நம்ம எல்லாம் உடையாந்து இருக்கிறோம். எனக்கு எதுக்குமா அந்த பேண்ட் சட்டை எல்லாம்? அப்பா, ஆனா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு போச்சு. அந்த மல்லி இருக்கிற வரைக்கும் நாம வெண்பா விஷயத்துல ஜெயிக்கவே முடியாது. நிசா, நீ என்னம்மா இப்படி சொல்ற? அதானப்பா ரியாலிட்டி. இப்பவும் ரியாலிட்டி தெரியாம இருந்தோம்னா நம்ம செவுத்துல முட்டி முட்டி திரும்ப வர மாதிரி தான் இருக்கும். அவளை வெளியே அனுப்புற வேலை நம்மளோடதுதான். நமக்கு வேண்டியது வெண்பா தானப்பா. மல்லியை துரத்த வேண்டியது ரஞ்சிதாவோட வேலை தானே. அவளுக்கு தானே அந்த அவசியம். ஆனா அவளை பாருங்க, அனுப்புறேன்னு நம்ம கிட்ட கதை சொல்லிக்கிட்டு இருக்காளே தவிர அதுக்கான வேலை எதுவும் செய்யற மாதிரி தெரியலையே. நிஷா, அப்படியெல்லாம் பேசாத. எனக்கு என்ன மல்லி இங்க இருக்கணும்னு ஆசையா? நாங்களும் அவளை துரத்துறதுக்கான வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கோம். ஆமா, கடைசி வரைக்கும் நீ ட்ரை பண்ணிக்கிட்டே இரு. நீ கிழவி ஆயிடுவ, அவ புள்ள பத்தி இங்கேயே செட்டில் ஆயிட போறா. இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு. நிஷா, தேவையில்லாம பேசாத. நான் சரியா தான் பேசுறேன் ரஞ்சிதா. அப்ப கூட எங்களுக்கு லாபம் தான். அவங்களுக்குன்னு ஒரு குழந்தை வந்துட்டா எப்படியும் வெண்பாவை கழட்டி விட தான் பாப்பா. அது எங்களுக்கு சாதகமா தான் முடியும். ஆமா, அப்படியே மனப்பால் குடிச்சிட்டே இரு. அட என்னம்மா, நீங்க ஏன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? நீ செய்யல நான் செய்யல குறை சொல்லி என்ன ஆக போகுது? இந்த பாரு ரஞ்சிதா, உனக்கு விஜய் வேணும், எனக்கு வெண்பா வேணும். ரெண்டுக்கும் தடையா இருக்கிறது அந்த மல்லி. நம்ம செய்ய வேண்டியது ஒரே விஷயம் தாம்மா. மல்லி தப்பானவ, அவ குழந்தைய சரியா பாத்துக்க மாட்டா. அவளால குழந்தைக்கு ஆபத்து வரும்னு கோர்ட்ல ப்ரூவ் பண்ணணும். ஆமாப்பா, அவ பணத்துக்காக நடிக்க வந்தவ தானே. அதுவும் அம்மாங்கிற கேரக்டர் வெறுக்க வைக்கிறதுக்காக வந்திருக்கா. அதானே அவங்க போட்டுக்கிட்ட அக்ரிமெண்ட். அப்படி பார்த்தா விஜய் மல்லி 2 பேர்கிட்டயும் வெண்பா இருக்கிறது பாதுகாப்பு இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிடலாம்ப்பா. ஆமாம்மா, இப்ப நம்ம செய்ய வேண்டியது அதுதான். அதுக்கு தேவை அவங்க போட்டுக்கிட்ட அக்ரிமெண்ட். அதை எடுத்து தர்றது ஏன் பொறுப்பு அங்கிள்?
நான் சொல்றது புரிதல் இருந்துதா? அதை கொண்டு வந்துட்டீங்கன்னா கோர்ட்டில் உள்ள விஷயங்கள், அதுக்கான செலவு, இது எல்லாமே என் பொறுப்பு. ஆட்டோமேட்டிக்கா என் பேத்தி என்கிட்ட வந்துருவா, மல்லி ஓடி போயிடுவா, நீ விஜயை கட்டிக்கலாம். புரியுது அங்கிள். ஏன் கிட்ட இருந்து உங்களுக்கு வர கால் அக்ரிமெண்ட்டை எடுத்துட்டு அங்கிள்னு சொல்ற காலா தான் இருக்கும். இப்படி நாதியத்தை போய் நான் இங்க உட்கார்ந்துருக்கேனே. இந்த ரஞ்சிதா என்னை கைவிடுவான்னு நான் நினைக்கவே இல்லை. கடைசியில இப்படி உட்கார வச்சுட்டாளே. வெளியே போய் அவளை பெருசா எதுலயாவது மாட்டி விடணும். பண்ண கூத்துல விஜய் தம்பி வீட்டுக்குள்ள விடுவாரோ மாட்டாரோன்னு தெரியலையே. ஐயோ, பேசாம நல்லவளுக்கு நல்லவளா மல்லிக்கு ஜாலரா அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கலாம். நாகலட்சுமி வா. உன்னை பார்க்க ஒரு பொண்ணு வந்திருக்கு. பொண்ணா? ஆமா. யாரு? பேரெல்லாம் தெரியாது, நீ வா. ரஞ்சிதாவா இருக்குமோ? வரமாட்டாளோன்னு நினைச்சேன், வந்துட்டா. இவ ஏன் இங்க வந்திருக்கா? என்னவா இருக்கும்? கடவுளே, என்ன குண்டு தூக்கி போட போறான்னு தெரியலையே. மல்லி, நீயா என்ன பார்க்க வந்திருக்க? என்ன மல்லி? மல்லி மல்லி, அவங்க சொன்னதை வச்சு என்ன தப்பா நினைச்சிடாத மல்லி. எனக்கு உண்மையை மட்டும் சொல்லுங்க. அதை உங்க வாயால தெரிஞ்சுக்க தான் நான் வந்திருக்கேன். அதை வச்சுதான் உங்களை வெளியே எடுக்கணுமா வேண்டாமானே நான் முடிவு பண்ணணும். மல்லி, ரொம்ப ரொம்ப நன்றி மல்லி. நீயாச்சும் என்ன வெளியே எடுக்கணும்னு நினைச்சியே. நான் உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறேன் மல்லி. உன்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட மல்லி சொல்ல போறேன்? அந்த சித்ராவும் ரஞ்சிதாவும் பெரிய கிரிமினல் தெரியுமா? நான் தான் அவங்கள விட பெரிய கிரிமினல் ஆச்சே. என்ன செஞ்சிருவாங்கன்னு ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டேன். ஆனா அவளுங்க ரெண்டு பேரும் என்ன முடுக்கி விட்டு நல்லா வச்சு செஞ்சு அவளுங்க தப்பிச்சிட்டாளுங்க. கடைசியில நான் இங்க வந்து நிக்கிறேன். ஏன் மல்லி, நீ உங்க அண்ணன் கிட்ட எதுவும் சொல்லல? மல்லி மல்லி, நீ என்ன பாக்குறத பார்த்தா நீ என்ன நம்பாத மாதிரி இருக்கு. சத்தியமா நகை என்கிட்ட இல்ல மல்லி. நீங்க தானே எடுத்தீங்க. எடுத்தீங்க இல்ல மல்லி, எடுக்க வச்சாங்க. ஆமா, வெறும் 50,000 ரூபாய் காசப்பட்டு இப்படி திருடிங்கிற பட்டத்தோட நின்னுகிட்டு இருக்க. யார் எடுக்க வச்சா? நகையை யார்கிட்ட எடுத்து கொடுத்தீங்க? வேற யார்கிட்ட? எல்லாம் அந்த சித்ரா ரஞ்சிதா கிட்ட தான். எடுக்க சொன்னதும் அவங்கதான். எல்லாத்தையும் வாங்கி லவுட்டி கிட்ட தான் அவங்கதான். ஆனா என்ன மொத்தமா இங்க மாட்டி விட்டுட்டு அவளுங்க எஸ்கேப் ஆயிட்டாளுங்க. அவளுங்க ரெண்டு பேரும் நல்லாவே இருக்க மாட்டாளுங்க, நாசமா தான் போவாளுங்க. நான் வயிறு எரிஞ்சு சொல்றேன், அவளுங்க நல்லாவே இருக்க மாட்டாளுங்க. சாபம் எல்லாம் நல்லவங்க விட்டாதான் தங்கும். நீங்களும் கூட சேர்ந்து என்னதானே மாட்டி விட பாத்தீங்க. என்னமோ தப்பே செய்யாத உத்தமி மாதிரி கண்ணீர் விடுறீங்க. நீங்க என்கிட்ட உண்மையை சொல்லுவீங்கன்னு நம்பி வந்திருக்கேன். அதுவும் எங்க அண்ணனுக்காக தான். உங்களுக்காக நான் வரல. உண்மையை சொல்றதா இருந்தா வெளியே எடுக்கிறத பத்தி யோசிப்பேன். இல்லன்னு வச்சுக்கோங்க, நான் போய்கிட்டே இருப்பேன். ஐயோ மல்லி மல்லி, அப்படியெல்லாம் சொல்லாத. நான் எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்லிடுறேன். நிஜமாதான் மல்லி. என்னை மாட்டி விட்டவளுங்க வருவாளுங்க, ஜாமீன் போட்டு என்னை வெளியே கொண்டு வந்துருவாளுங்கன்னு நினைச்சேன். இப்ப பாத்தியா மல்லி? ஆனா நீ கூட ஏதோ உங்க அண்ணனுக்காக வந்திருக்க. அவளுங்க கமுக்கமா அப்படியே இருந்துட்டாளுங்கல்ல. ஏன் மல்லி, விஜய் தம்பியோ இல்ல வித்யா அம்மாவோ என்னை எடுக்க வருவாங்கன்னு நினைச்சேன். மல்லி, அவங்க வந்திருக்காங்களா? ஓ, அவங்க வீட்டு நகையை திருடி என்ன மாட்டி விட நினைப்பீங்க. இதுல அவங்க உங்களை பார்க்க வருவாங்கன்னு நினைப்பு வேற. உங்களால அவங்களுக்கு எவ்வளவு பெரிய தலைகுனிவு தெரியுமா? அதை நீங்க கொஞ்சமாவது யோசிச்சிங்களா? தப்புதான் மல்லி, நப்ப ஆசையில இப்போ நாசமா போனவன அது நான் தான். ஆனா ஒண்ணு மல்லி, உனக்கு ரொம்ப பெரிய மனசு மல்லி. நான் உனக்கு செஞ்ச கொடுமைக்கெல்லாம் இன்னொருத்தியா இருந்தா அப்படியே உள்ளிய கடந்து சாகட்டும்னு விட்டுருப்பா. பெரிய மனசெல்லாம் ஒன்னும் கிடையாது. உங்களை வெளியில கொண்டு வரணும்னு அக்கறையும் கிடையாது. அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. என்ன மல்லி இப்படி சொல்ற? நான் அவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் அந்த நகையை எடுத்திருக்கீங்கல்ல? இல்ல மல்லி,
நான் உன்கிட்ட பேச வந்தேன்ல, அது கூட நானா உன்கிட்ட பேச வரல. அவங்க 2 பேரும் தான் உன்கிட்ட அப்படி பேச சொல்லி அனுப்புனாங்க. என்ன சொல்றீங்க? அதையும் அவங்க தான் சொன்னாங்களா? ம், இதை எங்க வேணாலும் சொல்லுவீங்களா? கண்டிப்பா மல்லி, நீ எங்க கேட்டாலும் சொல்றேன், உனக்காக சொல்றேன். உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் பேசணும். சுத்தி வலிச்செல்லாம் நான் பேசல. நீங்க நேரா அந்த மல்லிகிட்ட போய் நம்ம குடும்பத்துக்கு தேவையெல்லாம் ரொம்ப இருக்கு, அவ்வளோ நகையில 1-2 எடுத்தா தெரியவா போது, எடுத்துக்கோன்னு சொல்லுங்க. ஒருவேளை அவ எடுக்க ஒத்துக்கிட்டா அப்புறம் உங்க காட்டுல ராஜயோகம் தானே. ம், அவ ஒத்துக்குவான்னு நம்பி என்ன போய் கேட்க சொல்றியா? சும்மாவே அவ என்ன கண்ணில் காண விட மாட்டேங்கிறா. என்ன இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு 2 பேரும் ஐடியா போடுறீங்களா? அப்படிலாம் ஒன்னும் நடக்காதுங்க. நீங்க கேட்டத வெளியில சொன்னா அசிங்கம்னு நினைப்பா. அதனால அவ நகை எடுக்க ஒத்துக்கிறாளோ இல்லையோ, நீங்க போய் சும்மா கேளுங்க. ஒரு காரணமா தாங்க சொல்றேன். என்ன காரணம்? அத முதல்ல சொல்லு. நம்ம என்ன நாசாக்கு ராக்கெட்டை விட போறோம்? அந்த மல்லிய கோத்து விடுறதுக்கு இது ஒரு சின்ன பிளான். அதனால நீங்க பயப்படாதீங்க, எங்கேயும் உங்க பேர் வெளியே வராது. அதுக்கு நான் கேரண்டி. இதுல அந்த மல்லி மட்டும்தான் மாட்டுவா. சரி, இது எதுக்கு நான் பண்ணணும்? அம்மா, இத முதல்லயே சொல்லிருக்கணும்ல பாப்பா. குடு. எவ்வளவு பாப்பா இருக்கு? 50K. அவ்வளவுதானா? ஏங்க 50,000ங்க. 50,000மா? சரி, இப்படி போய் கேட்டு வர்றதுக்கே 50,000னா அப்போ இதுல உங்களுக்கு லாபம் ரொம்ப பெருசா இருக்கும் போல இருக்கே. அப்படிலாம் ஒன்னும் இல்ல. எங்களுக்கு அவ இடுப்புல இருக்கிற சாவி கொத்து என் பொண்ணு இடுப்புக்கு வரணும், அவ்வளவுதான். அவ்வளவுதானா? சரி சரி, அவகிட்ட கேட்டுக்கு சாவி கொத்து வேற, அத சொருகிக்கிட்டு இப்படி ஒரு ஆட்டு அப்படி ஒரு ஆட்டுன்னு வளைஞ்சு வளைஞ்சு வர எனக்கே பத்திக்கிட்டு வருதுன்னா அப்ப உங்களுக்கு வராமலா இருக்கும்? வரும். விளக்கு மாத்துக்கு பட்டு கொஞ்சம் கேக்குதான். அவ இடுப்புல இருந்து சாவிய புடுங்கி அவளை ஆஃப் பண்ணணும், அதானே? பண்ணிடுவோம். சாரி, ஏதோ டைமிங்ல அப்படி சொல்லிட்டேன். ஆக அவங்க எனக்கு விரிச்ச வலையில நீங்க மாட்டிக்கிட்டீங்க. ஆமா, என் புத்திக்கு அது எட்டவே இல்ல. உன்கிட்ட இருந்து சாவிய புடுங்க தான் இப்படியெல்லாம் செய்யறாங்கன்னு நினைச்சேன். பாத்தியா நான் எவ்வளவு அப்பாவியா இருக்கேன்னு. இது இந்த சாவி உன்கிட்ட? கேள்வியெல்லாம் கேட்க கூடாது, உங்க வேலைய மட்டும் பாருங்க. ஏன் வேலையா? மல்லிகிட்ட பேசதானே சொன்னீங்க, நான் பேசிட்டேன். இனிமே வேற என்ன பண்ணணும்? இப்போ இந்த சாவி எதுக்கு? பேசுனா முடிஞ்சுதா? இனிமே தாங்க மெயின் மேட்டரே இருக்கு. இதுதான் அந்த லாக்கர் சாவி. புடிங்க. அட புடிங்க. அந்த லாக்கர்ல இருக்கிற எல்லாத்தையும் இந்த பையில போட்டு கொண்டு வா. இந்தா. அவ்வளோ நகையுமா? எடுத்துக்கிட்டு அப்படியே ஊருக்கு ஓடி போயிட்டுமா? பழைய மல்லி மேல தானே போடுவீங்க, நீங்க தெளிவா சொல்லுங்களேன், எனக்கு கை கால்லாம் கொஞ்சம் உதறுது. ரொம்ப ஆசைப்படாதீங்க மிஸ்ஸஸ் நாகலட்சுமி. நகையை எடுத்துட்டு போனா விட்டுருவாங்களா? எங்க போனாலும் போலீஸ் தேடி கண்டுபிடிச்சு ஜெயில போட்டு கும்மு கும்முன்னு கும்மிட மாட்டாங்க. ஐயோ, ஏய், இந்த விளையாட்டுக்கு நான் வரல. என்ன விடு. அட, என்ன விடு. என்ன நாகு, நீங்க ஓடுனாதான் பிரச்சனை. ஓடாம நீங்க கேஷுவலா இருங்க, மத்தத நாங்க பாத்துக்கிறோம். அப்போ நகை? இந்தா, இந்த பையில போட்டு பத்திரமா எங்க கிட்ட கொண்டு வந்து கொடுத்துரு. நகையெல்லாம் இங்கதான் இருக்கும். ஒரு நாள் காணாம போன மாதிரி ஒரு சின்ன டிராமா போடுவோம், அவ்வளவுதான். நகைய பத்திரமா பாத்துக்க தெரியல அப்படின்னு சொல்லி சாதுரியமா சண்டை போட்டு சாவியை வாங்கிடுவோம். அது அப்புறம் ஏன் இடுப்புல தொங்கும். ஓஹோ, சாவிய வாங்கி உன் இடுப்புல சொருகிக்குவ? யா. ஏன் அதுல உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா? பின்ன அப்ப கொடுத்த 50,000 அப்படிங்கறதுக்குள்ள செலவாயிரும். ஓ, பணம் வேணுமா மம்மி?
நாகு இங்க பாருங்க, மாட்டிக்காம கவனமா எடுத்துட்டு வரணும். அது சரி பாப்பா, இந்த பணத்தை பத்திரமா வச்சுட்டு அதுக்கப்புறமா போய் நகை எடுத்துட்டு வரேன். செல்ல குட்டி. எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாடு The Chennai Silks ஆடைகளுடன். Let the celebrations begin. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.